வணக்கங்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கே தெரியும், இது சங்கராந்தி பொங்கல் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வாரம் நிறைய படங்கள் தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் இன்னைக்கு அதாவது தெலுங்குல மனவரப்பிரசாத் காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெகாஸ்டார் சிரஞ்சீவியோட படம் வந்து 12th, அதாவது இன்னைக்கு ஜனவரி 12 வந்து ரிலீஸ் ஆகுது. பட் இதோட ப்ரீமியர் ஷோ வழக்கம் போல் இப்போலாம் எல்லாமே வந்து ப்ரீமியர் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ப்ரீமியர் ஷோ நேற்று நைட்டு ஜனவரி 11th, அதாவது நேற்று நைட்டு வந்து அக்ராஸ் இந்தியா வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ நானும் போனேன். ரொம்ப என்ன சொல்கிறது, மனசுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஃபீல் குட், ஒரு ரிலாக்ஸபிள் மூவியாக இருந்ததுங்க. இது எப்படி எக்ஸாக்டாக ஒரு போடுறே போகலான்னா, நீங்கள் வந்து விஸ்வாசம் பார்த்துருப்பீங்க தமிழில், அஜித், நயன்தாரா அண்டு நம்ம சிறுத்தை சிவா இயக்கத்தில் வந்து நீங்கள் விஸ்வாசம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் ஈக்குவல் டு இந்த படங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அந்த படமே தெலுங்குல துளசின்னு சொல்லிட்டு ஒரு படமாக வந்துச்சு. வெங்கடேஷ், சரி விக்டரி வெங்கடேஷ்னு சொல்லுவாங்க அவரை. ஸோ அவர் அவரும் நயன்தாராவும் சேர்ந்து நடித்த படம் தான் அந்த படம். அதோட ஒரு லைக் உருவல் தான் விஸ்வாசம். விஸ்வாசத்தோட ஒரு உருவல், அதாவது விஸ்வாசம் ப்ளஸ் துளசி, இது ரெண்டோட உருவல் தான் இந்த மனவரப்பிரசாத் காரு. சரிங்க, படம் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்க. உருவலோ இல்லையோ, படம் எப்படி இருந்தது அதை மட்டும் சொல்லுங்க. அப்படின்னா கதை ஆல்மோஸ்ட் சேம் தான், ஓகேங்களா. ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க, சடனாக சர்ப்ரைஸாக லவ் பண்ணுறாங்க. இயற்கையாக சொல்ல என்ன சொல்கிறது, டக்குன்னு லவ் பண்ணால் டக்குன்னு மேரேஜ் ஆயிடுது. 10 வருஷம் கழிச்சு ஆஸ் யூஷுவல் ஒரு ஈக்குவல் 2 பேருக்குமே வந்து டிவோர்ஸ் ஆயிடுது. ஸோ அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஏங்குறாங்க, அது தெரிய வருது. ஸோ அந்த குழந்தைங்களுக்காக 2 பேரும் மீன்ஸ் ஹீரோ வந்து திருப்பி வந்து ஹீரோயின் சேர ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் ஆஸ் யூஷுவல் ஹீரோயின் வந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி. ஸோ எப்படி அதுக்குள்ளே ஐக்கியமாகி லைக் அகைன் அந்த இடத்துக்கு போய் அவர் வந்து ஹீரோயினோட சேர்றாங்கிறது தான் கான்செப்ட். நம்ம இது வரைக்கும் பார்க்காத எல்லா படங்களும் கமர்ஷியல் படத்தில் இல்லாத கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய கதைலாம் கிடையாது, அரச வரத கதை தான், ரொம்ப பழைய கதை தான். ஆனால் அந்த கொடுத்துருக்க விதம், ஃபீல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷு, ரிஃப்ரெஷ்ஷு. அதே மாதிரி ఎన్ని రోజు అయిందిరా బాబోయ్ ఇలాంటి మన చిరంజీవి చూసి. చిరంజీవి ఇప్పుడు ఆఫ్టర్ కంబ్యాక్ తర్వాత ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த மாதிரி ஒரு கலகலன்னு ஒரு படம் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு படம் கொடுத்தாரு. படம் அந்த இந்த அளவுக்கு ஒரு டெப்த், ஒரு கலகலை கிடையாது. இந்த படம் ஏன் இப்படி கொடுத்தாருன்னா அது காரணமும் இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் அனில் ராவிபுடி. லாஸ்ட் இயர் சேம் சங்கராந்திக்கு பொங்கலுக்கு ஒரு படம் விட்டாங்க, சங்கராந்தி கௌஸ்தம். அதில் விக்டரி வெங்கடேஷ் தான் ஹீரோ. ஸோ அந்த படத்தோட ஹிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என்னமோ தெரியல, தலைவர் வந்து சிரஞ்சீவி வந்து நமக்கு ஒரு படம் பண்ணுன்னு சொல்லி பாரு, என்னமோ தெரியல, டக்குன்னு அப்படின்னு பயணம் பண்ணி துளசி விஸ்வாசம் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இப்போ இருக்க கரண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் எடுத்தோன்னா ஒரு சின்ன, என்ன தான் எவ்வளோ பெரிய ஃபேமிலி என்டர்டெயினாக இருந்தாலும் ஒரு லெவலை தாண்டி போனால் கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அந்த மாதிரி தான். 2 hours 45 minutes, ஒரு 2 hours 30 minutes இல்லை 2 hours 20 minutes ரொம்ப கிறிஸ்பாக இருந்தால் படம் இன்னும் சூப்பராக வந்திருக்கும் தான். மீன்ஸ் சங்கராந்தி வஸ்துவோட ஒரு பிளாக் பஸ்டர் ரீசனே வந்து அந்த ஒரு ரன்னிங் டைம் லைன் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரியே என்ன தோணுச்சு எனக்கு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் ஒரு லேக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே அந்த கதைக்குள்ளே என்ட்ராது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் ஸ்லோவாக போகும், நல்லா காமெடியாக இருக்கனால ஒன்றும் தெரிஞ்சிக்காது. இன்னொன்று அந்த விண்டேஜ் பாஸ், த பாஸ் இஸ் பேக், அவரை நம்ம பார்க்குறப்ப ஸ்க்ரீனுக்குள்ளே பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் கலைகளை சிரிச்சுட்டு நல்லா காமெடி பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக ஒன்று சொல்லி ஆகணும், சிரஞ்சீவி எப்படின்னா, நீங்கள் எப்படி தமிழில் வந்து நம்ம ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அந்த ஒரு காமெடிலாம் பண்ணுவார் மீன்ஸ் அது ஒரு இயற்கையாக வரும். அதே மாதிரி தான் அவருக்கும் ஒரு எந்த ஒரு ப்ரெஷருமே எந்த ஒரு புஷ்ஷும் இருக்காது அந்த காமெடியை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து உள்ள அவருக்கு ஆல்ரெடி நிறையவே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சது, அவரோட அந்த ஒரு வயது முதிர்ப்பு அது கொஞ்சம் தெரிஞ்சுது. நான் இல்லைன்னு சொல்ல, எதுலனா டான்ஸில் அவர் ட்ரை பண்ணுறாரா இல்லைன்னு தெரியல. பட் ஆனால் மீன்ஸ் அந்தளவுக்கு மற்ற படங்களில் அவர் காட்டின டான்ஸ் மூவ்ஸ் இந்த படத்தில் கொஞ்சம் டான்ஸ் மூவ்ஸ் கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப ஸ்லோ ஸ்டெப்ஸ். அவர் அந்த மேபி அவரோட அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்களே தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருந்தது. என்ன தான் அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டான்ஸ் மூவ்ஸ் கொடுத்தாலும் ஸ்டைலிஷாகவே இருந்தது. இன்னொன்று இதில் வந்து நயன்தாரா பற்றி சொல்லி ஆகணும். நயன்தாரா வந்து உங்களுக்கே தெரியும், த பாஸ் லேடி சூப்பர் ஸ்டார். அதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி ரோல்லாம் வந்து ஒரு அப்படி கேட்வாக் போகிற மாதிரி சும்மா அலைக்கா தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஒரு ஹீரோ வந்து இறக்கி பேசுகிறதோ, இல்லை ஹீரோ கூட ஈகோவாக பேசுகிறதோ, ஹீரோ கூட ஃபைட் பண்ணி பேசுகிறதோ, ரொம்ப லவ்வாக பேசுகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கேட்வாக் சாப்பிட்ற மாதிரி
விசுவாசம் பண்ணாங்கல்ல, நீங்கள் விசுவாசம் பார்த்துருப்பீங்க. அதே தான் இதுலேயும் அவங்களோட ரோலும். துளசியில் பார்த்தா அதே ரோல் தான் அவங்களுக்கு, இதே ரோல் தான். ஸோ ஆப்டபுளாக இருந்தது. இந்த ரோல் வேறு யாருக்கு போனாலும் இவ்வளோ இதாக பண்ண முடியுமான்னு தெரியல. அண்டு இந்த விட செகண்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா கல்யாணம் போச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படா அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் எஸ் கொஞ்சம் லேக் போச்சு, இல்லைன்னா சொல்ல. ஆனால் அந்த லேகை சரி பண்ண தான் விக்டரி வெங்கடேஷ் என்ட்ரி. அவர் வந்து ஒரு காமெடியாக அவரோட என்ட்ரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் கேட்பாரு நம்ம பாஸ்கிட்ட, பாஸ் வந்து அவர்கிட்ட கேட்பாரு, பார்க்க ஃபேமிலி மேன் மாதிரி இருக்க, மாஸ் என்ட்ரி கொடுக்குற அப்படின்னு. அவருக்கு விக்டரி வெங்கடேஷ் கேட்பாரு, நீ என்ன மாஸு பாஸு, நீ வந்து இப்போ ஃபேமிலி என்ட்ரி பண்ணலையா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அண்ணன் தம்புடு அவங்களுக்குள்ள இந்த ஒரு பாண்டு இந்த ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது. ரொம்ப ஒரு கலகலன்னு இருக்குது. அப்புறம் என்னப்பா சங்கராந்தி வினர் அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் படமும் வந்து ரொம்ப நல்லா கலகலன்னு இருக்குது. நிறைய பேர் வந்து இல்லை ஐயோ தூக்கம் வருது அப்படி மொக்க அப்படி கம்பு சுற்றினா அந்த கம்பு நம்பன்னு நம்புங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட இந்த பொங்கலுக்கு சங்கராந்திக்கு சும்மா கலகலன்னு போகலாம். ஆனால் சங்கராந்தி இன்னும் அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னா என்ன கேட்காதீங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் ரவிதேஜா படம் வருது, அப்புறம் நம்ம சிரவானந்த் படம் வருது, நவீன் புலிசிட்டி படம் வருது. இந்த 3 படமே வந்து ஆல்மோஸ்ட் காமெடி பேஸ்டு ஃபேமிலி என்டர்டைனர் தான். அதுலேயும் வந்து ரவிதேஜா சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனில் சும்மா கலகலன்னு பண்ணலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயிலில் காட்டியிருக்காரு. ஸோ அந்த படம் பார்ப்போம். 2-3 படங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தமிழில் 2 படங்கள் வருது. வாவாதியார், திரௌபதி 2, சர்வசுந்தரம், தலைவர் தலைமையில் இதெல்லாம் வருது. பார்ப்போம் அதோட ரிசல்ட்டாக பாட்டு. அப்புறம் இதில் எது சங்கராந்தி வின்னு பார்க்கலாம். இன்னொன்று, இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு மைனஸ், மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா படத்தில் மியூசிக் தான். ஏன்னா பாஸ்னாவே நம்ம பாஸ் யார் உங்களுக்கே தெரியும். ஒரு படத்தில் சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இது வந்து ட்ரெண்டியாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த படம் பார்த்துருப்பீங்க, சங்கராந்தி கோஸ்தம். அதுலேருந்து ஒரு சாங்கோட எஃபெக்ட்ஸோ எனக்கு ரொம்ப இதில் வரல. கொஞ்சம் சாங்ஸில் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாமோன்னு தோணுச்சு. இல்லாட்டி ஒரு வேறு யாராவது மியூசிக் டைரக்டர் போட்டு தான் இன்னும் படத்துக்கு இன்னொரு ஒரு எலிவேஷன் கிடச்சிருக்கலாம். இந்த படத்துக்கு எலிவேஷன் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி பாஸ் இருக்காரு, நயன்தாரா இருக்காங்க, அண்டு விக்டரி வெங்கடேஷ் இருக்காரு. இவங்களாம் போதும் எலிவேஷன் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் மியூசிக் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் எலிவேஷன் பண்ணி படம் இன்னும் எங்கேயோ நின்றுருக்கும். அது என்னோட ஒரு வேர்டு, என்னோட வேர்டு. அனில் டாவ்குடி கண்டிப்பாக படம் கொடுத்துருக்காரு, சூப்பரான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு, நல்ல ஃபேமிலி என்டர்டைனர் கொடுக்குறாரு. இப்போ பிரபாஸ் தான் ஒரு ஃபேமிலி என்ட்ரி கொடுத்தாரு. இது ஃபேமிலி என்ட்ரி. ராஜா சாப் வந்து ஃபேமிலி என்ட்ரி சொன்னாங்க. 3 ஹீரோயின், 3 ஹீரோயின் வச்சாங்க. அவ்வளோ கிளாமரஸ் எதுக்கு? இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஜோலான்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து நம்ம ஹீரோயின் ஒருத்தி வராங்க. நினச்சதுன்னா அந்த ஹீரோயின் ஃபுல்லாக மீன்ஸ் நயன்தாரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப கேரக்டர் ரோல் காட்டிட்டு அவங்கள ஃபுல்லாக கிளாமரஸாக தோல் உடிச்சிக்கலாமே இல்லையா? அது அனில் அப்படி செஞ்சுக்கலாம், இல்லை சிரஞ்சீவி சார் சொல்லி செஞ்சுக்கலாம். படத்தோட பிஸ்னஸ் கூட பண்ணிக்கலாமே. அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த படத்துக்கு அந்த விஷயம் தேவையில்லை. இந்த படம் ஃபேமிலியாக வருவாங்க, அம்மா அப்பா குழந்தைங்க தாத்தா பாட்டி எல்லோரும் வருவாங்க. அவங்களுக்கு தெரியும். சிரஞ்சீவி யாரையுமே வந்து மனசு நோகிற மாதிரி இந்த படத்தில் எதுவுமே பண்ணல. எல்லாரையும் வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருக்காரு. அந்த சங்கராந்தி வஸ்தவங்கள படத்தில் வந்து ஒரு பையன் வருவான். அந்த பையன் இதில் ஒரு கேமியோ சூப்பராக இருக்குது. சிபிஎல் அப்படிங்கிற ஒரு ரோலில் வராரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. என் ரிவ்யூ பார்க்கவே உங்களுக்கு தெரியல நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்ட்டு. நேற்று ரேட்டை பார்த்த படம் எனக்கு இன்னமும் அதோட எஃபெக்ட் இருக்குது. அவ்வளோ ஓஹோ அப்படி இருக்காரு அப்படின்னா சொல்ல. பட் ஆனால் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக, ஒரு ரொம்ப ஃபீல் குட் மூமெண்ட்டாக, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. இந்த ராஜா சாப் அப்படின்னு ஒரு படம் பார்த்துட்டு நான் ரொம்ப நொந்துட்டேன். இப்போ எனக்கு ஓகே கொஞ்சம். ஸோ வேறனங்க, இந்த படத்தை நம்ம நிறையா வளர்ச்சிட்டோம். மேபி இந்த படத்தை திருப்பி விஸ்வாசம் 2 கூட இருக்கட்டும் தமிழில். அஜித்தும் இதே பேர் அப்படியே இறங்கி பண்ணிட்டோம். விஸ்வாசம் 2 பண்ணால் கூட தமிழ்லையும் பிளாக் பஸ்டர் ஆகலாம். ஆகாதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா சார் ஐடியா எப்படி இருக்குது? சூப்பராக்கா? உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.